வணக்கம். இன்றைய 2 நிமிட காணொளிக்கு நம்ம பார்க்க இருக்க தலைப்பு சொற்பொருள் பின்வருநிலை அணி. அப்போ தலைப்பிலே உங்களுக்கு இருக்கு சொல், பொருள், பின்வருதல். அப்போ ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை தருவது, அதுதான் சொற்பொருள் பின்வருநிலை அணி. இந்த இடத்துல என்ன குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொல்லுக்கு வெவ்வேறு பொருள் இருக்குமோ? கிடையாது. சொல், பொருள் ஒரே சொல் தான் திரும்ப திரும்ப வரும். அந்த சொல்லுக்கு ஒரே பொருள் தான் திரும்ப திரும்ப வரும். சரிங்களா? செய்யுளில் ஒரு சொல் பலமுறை வந்து ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வருநிலை அணி ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்க. எடுத்துக்காட்டு 2. இன்மையின் இன்னாதது யாதெனில் இன்மையின் இன்மையே இன்னாதது. இந்த இடத்துல இன்மைங்கிற சொல்லுக்கான பொருள் வறுமை. அதே வறுமைங்கிற பொருளையே திரும்ப திரும்ப அந்த சொல்லானது பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ பின்வருநிலை அணின்னு சொன்னாவே நம்மளுக்கு இன்னும் 2 அணிகள் உள்ளன. என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல் பின்வருநிலை அணி, பொருள் பின்வருநிலை அணி. அது வெவ்வேறு. சொல் பின்வருநிலை அணினா என்ன அர்த்தம்? பின்வருதல். சொல் பின்வருதல். சொல்லானது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். ஆனால் பொருள் வெவ்வேறு பொருளாக இருக்கும். சரிங்களா? பொருள் பின்வருநிலை அணினா என்ன? சொற்கள் வெவ்வேறாக இருக்கும், ஆனால் பொருள் ஒரே பொருள் தான் வரும். அப்போ சொல் பின்வருநிலை அணியில் ஒரே சொல் திரும்ப திரும்ப வரும். பொருள் பின்வருநிலை அணியில் ஒரே பொருளானது பல இடங்களில் வரும். ஆனால் சொற்பொருள் பின்வருநிலையில் அணி மட்டும் இல்லை, இந்த அணியில் மட்டும்தான் சொல்லும் சரி பொருளும் சரி ஒரே சொல், அதற்கான ஒரே பொருள் திரும்ப திரும்ப வரும். நன்றி, வணக்கம்.